ராகி இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப நேரம் பசிக்காது, பசி தாங்கும், வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும்பா. உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு, கெட்ட நீர் நல்லா கரைக்கக்கூடியது. ராகிலப்பா அதிகமான கால்சியம் இருக்கு, வைட்டமின் டி இருக்கு. இது உடம்புக்கு நல்ல வலிமை தரக்கூடியது. சுகர் பேஷண்ட்டு, வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க, டயட்ல இருக்கிறவங்க, சின்னவங்கல இருந்து பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். செய்ய முடியாதவங்களுக்கு அம்மா சேல் பண்றேன். உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க, ஃபோன் கால் வேண்டாம். இப்போ அம்மா கேப்பை வாங்கியிருக்கேன். இது பலசரக்கில் தான் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன். அம்மா ஒரு 1/2 கிலோ கேப்பை வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ 1/2 கிலோ கேப்பையை இந்த பவுலில் போட்டுக்கிடுவோம் பாத்திரத்தில். இதை நல்லா தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இதையும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு நம்ம இதை கழுவணும். இதில் நிறைய உம்மிகள் இருக்கும், டஸ்ட்டு இருக்கும். இப்போ நல்லா ராகி நல்லா களியாச்சு. இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இதில் ஒரு 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருவோம். அப்போ அம்மா ராகியை ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருந்தேன். நல்லா ஊறிடுச்சு. இதை ஜல்லடையில் தண்ணியை நல்லா நிறுத்துக்கிடுவோம். இப்போ இதை தண்ணியை ஃபுல்லாக நிறுத்தணும். ராகியை ஜல்லடையில் போட்டு தண்ணியை நிறுத்தாச்சு. இப்போ அம்மா ஆயில் வேஸ்ட் எடுத்திருக்கேன். இதை நல்லா நினச்சிட்டு அப்படி இந்த மாதிரி இருக்கணும். நல்லா தண்ணி ஒரு பிட் இல்லாமல் நல்லா அப்படி வச்சுக்கிடுவோம். நம்ம ஊற வச்சுருந்த அந்த ராகியை தூக்கி இதில் போட்டுக்குவோம். நல்லா பரப்பி விட்டுக்குருவோம். இப்போ இதை நம்ம பொட்டணம் போட்டுருவோம். ஒரு துணியை வச்சு கட்டி விட்டுருவோம். இப்போ கீழே ஒரு பாத்திரத்தை வச்சு இந்த ஜல்லடையை வச்சுருவோம். ஜல்லடையை வச்சு இப்போ நம்ம கட்டி வச்சுருந்த ராகியை இதில் வச்சுருவோம். இப்படியே இருக்கட்டும். இதுக்கு ஒரு 8 மணி நேரம் வச்சுருந்தோம்னா நல்லா முளைக்கட்டிடும். முளைக்கட்டினோடனே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம கேப்பையை முளைக்கட்ட வச்சுருந்தோம். ஓப்பன் பண்ணுவோம். சூப்பராக முளை கட்டியிருக்கு பாருங்க, அருமையாக கட்டியிருக்கு. எவ்வளோ அருமையாக கட்டியிருக்குன்னு பாருங்க. உள்ள ஃபுல்லாக நல்லா முளை கட்டியிருக்கு. போடுவோம். இந்த மாதிரி நம்ம முளைக்கட்டி வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா நல்ல நிறைய இதில் உள்ள சத்துக்கள் நிறைய நமக்கு கிடைக்கும். சுத்தமான ஒரு மெல்லிசான துணிப்பா, துணியில் நம்ம இதை நல்லா காய போட்டுருவோம். நல்லா இதை நல்லா பரப்பி விட்டுருவோம். இப்போ இது ரூமுடைய டெம்பரேச்சரில் நம்ம வச்சு இதை காய விடுவோம். நல்லா 1 நாள் ஆகும், இல்லாட்டா 1.5 நாள் ஆகும். நல்லா காஞ்சோடனே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கேப்பையை நம்ம நல்லா முளைக்கட்டி காய வச்சுருந்தோம். நல்லா பாருங்கள் எப்படி நல்லா காஞ்சிருச்சு. நல்லா 2 நாள் ஆயிடுச்சு, நல்லா காஞ்சிருச்சு. இதை எடுத்து நம்ம பவுலில் மாற்றிக்கிடுவோம். நம்ம 2 நாள் காய வச்ச இந்த முளைக்கட்டிய கேப்பையை நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிடுவோம். 2 தான் திரிச்சுக்குருவோம். ஒரே இதில் அடிக்காது, நல்லா மாவு அடிக்கணும் நம்ம. அதனால் 2 தான் திரிச்சுக்குருவோம். இதை ஃபஸ்ட் அடிச்சுட்டு செகண்ட் அடிச்சு கொண்டு வரேன். இல்லை நல்லா பவுடராக்கி கொண்டு வரேன். இப்போப்பா மிக்சியில் நம்ம அடித்தாச்சு. மாவு நல்லா முளைக்கட்டிய ராகி மாவை நல்லா அடித்தாச்சு மிக்சியில். ஜார் பத்தாதனால 2 தான் அடிச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ இதை ஜல்லடையில் போட்டு சளிச்சுக்குருவோம். பவுலில் இருக்கிறதையும் நம்ம சளிச்சுக்குருவோம். இப்போ நம்ம
சலிச்சாச்சு. இது கொஞ்சம் லைட்டாக கப்பி இருக்குது, இது தேவையில்லை டஸ்ட்டு. இப்போ நம்ம முளைக்கட்டிய ராகியை வந்து நம்ம நல்லா மாவு பவுடராக்கியாச்சு. இதை வந்து நம்ம ஒரு பாக்ஸில் நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து ராகி மாவை ஸ்டோர் பண்ணியாச்சு ஒரு பாக்ஸில் போட்டு. இதை வந்து மூடி போட்டு நம்ம வெளியவே வச்சுக்கலாம். 3 மாதம் ஆனாலும் நம்மளுக்கு கெட்டு போகாது. நம்மளை எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த முளைக்கட்டின ராகி மாவை நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போ ஒரு 25 கிராம் நம்ம முளைக்கட்டிய ராகி மாவு எடுத்துக்கிடுவோம். பார்த்தீங்களா, இதில் பாருங்கள் அழகாக பாருங்கள் நம்ம முளைக்கட்டின மாவுடைய அந்த வேறுடையது இருக்குது இல்லையா, அழகாக எவ்வளோ இதாக இருக்குது. இதில் அவ்வளோ ஒரு சத்து இருக்குப்பா, நல்லா இம்யூனிட்டி பவர் நிறையா இருக்குது. இதை வந்து பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போ கடாய் வச்சுருக்கேன். இந்த கப்பில் தான் 1 கப்பு ராகி மாவு எடுத்துருந்தோம். அதே கப்பில் இப்போ நம்ம 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். 1 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றணும். இப்போ அம்மா வந்து ராகி மாவு வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். 2 ஸ்பூன் மாவு தனியாக எடுத்திருக்கேன். இப்போ அம்மா வந்துப்பா கொஞ்சம் தண்ணி எடுத்திருக்கேன், 1/4 கப்புலே கம்மியாக. இப்போ இந்த 2 ஸ்பூன் மாவை வந்து இதில் கரைச்சிக்கிடுவோம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிருவோம். இப்போ நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. இப்போ தண்ணி வந்து கொதிச்சுக்கிட்டு வருது. இப்போ இந்த இதை இதில் ஊற்றிடுவோம். இப்போ இதை நல்லா கிண்டிடுவோம். அம்மா வந்து நல்லா மாவை கரைச்சாச்சு, நல்லா கட்டி இல்லாமல் இருக்கணும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூனு நெய் விட்டுக்குருவோம்ப்பா, கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் சாப்பிடமே நம்மளுக்கு. இப்போ இந்த மாவை வந்து தண்ணி கொஞ்சம் சூடாயிட்டு வருது. இப்போ நல்லா கொதிக்க போகுது. இப்போ நம்ம வந்து மாவை வந்து இதில் போட்டுக்குவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியத்தில் வச்சு அப்படியே மூடி போட்டு வேக விடுவோம். இப்போ 2 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு வேக விட்டுருந்தோம். ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு வருதுப்பா. இதை வந்து நல்லா நம்ம கை விடாமல் கிண்டணும். கட்டியை ஃபுல்லாக நல்லா உடச்சி விடணும். நல்லா எல்லாத்தையும் மாவு ஃபுல்லாக நல்லா கிண்டியாச்சு. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுவோம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் வச்சுருந்தோம். ஓப்பன் பண்ணுவோம். நல்லா வெந்துருச்சு. வெந்துருச்சா நம்ம பார்க்குறதுக்குப்பா நம்ம கொஞ்சம் தண்ணியை தொட்டு பார்க்கணும். நல்லா வெந்துருச்சு. கையில் வந்து ஒட்டலாம். அவ்வளோதான்ப்பா, ராகி களி ரெடி ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் ஒரு 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்குருவோம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்குருவோம். கொஞ்சம் சீரகம் போட்டுக்குருவோம். பட்டை மிளகாய் போட்டுக்குருவோம். கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்குருவோம். சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 6-7 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை பொடிசாக நீளமாக நறுக்கி போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். கொஞ்சம் லைட்டாக வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்குருவோம். நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்குருவோம். இதையும் நல்லா வதக்கிக்கிடுவோம். அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி போட்டுக்குருவோம் பொடிசாக. 2 பச்சை மிளகாய் போட்டுக்குருவோம். 2 பூண்டு போட்டுக்குருவோம். கட் பண்ணி போட்டுக்குருவோம். 1/4 டீஸ்பூனுக்கு சீரகம் போட்டுக்குருவோம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்குருவோம். மூடி போட்டு உங்களுக்கு மிக்ஸியில் அரைச்சி கொண்டு வரேன். இப்போ இதை வந்து அரைச்சி கொண்டு வந்தாச்சு. கொஞ்சமாக பொட்டுக்கடலை போட்டுக்குருவோம். ஒரு பிடி கடலைப்பருப்பு போட்டுக்குருவோம். கொஞ்சம் உப்பு போட்டுக்குருவோம். கொஞ்சமாக புளி போட்டுக்குருவோம்.
தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம். இதை மிக்சியில் அடிச்சு கொண்டு வரோம். இப்போ மிக்சியில் அடித்தாச்சு. இதை வந்து கிணத்துல பவுலில் மாற்றிக்கிடுவோம். நம்ம வதக்கி வச்சுருந்த மல்லி இலையை இதில் போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ ஓப்பன் பண்ணுவோம். இப்போ நல்லா ஆறிடுச்சுப்பா. கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்குது. தனியை தொட்டுட்டு இதை வந்து கையில் கொஞ்சம் லைட்டாக ஒட்டுது. நல்லா கை கழுவிட்டு தண்ணியில் பிளேட்டில் வச்சுருவோம். வெயிட் லாஸ் ராகி களி உருண்டை ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சட்னி எடுத்துக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, வெயிட் லாஸ் ராகி களி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம சட்னி வச்சு சுட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப அட்டகாசமா இருக்கும். ராகில வந்துப்பா அதிகமான வைட்டமின் டி இருக்கு, கால்சியம் அதிகமா இருக்கு. நல்லா உங்களுக்கு எலும்புகளுக்கெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது இந்த ராகி. அதனால அடிக்கடி இந்த மாதிரி நம்ம வளரும் பிள்ளைகளுக்கு இல்லை வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க, டயட்ல இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்லாம் இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுக்கு ராகில உள்ள எல்லா சத்துக்களும் நமக்கு உடம்புக்கு கிடைக்கும். நம்ம உடம்புல உள்ள ஊழ சதைகளை எல்லாம் நல்லா கரைக்கக்கூடியது. மசில்ஸ் நல்லா டைட் ஆகும். உங்களுக்கு அதிக நேரம் பசிக்காது, நல்லா பசி தாங்கும். இது எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. டயட்ல இருக்கிறவங்க, வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட், சிறியவங்க இருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ரெசிபி இது. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. அம்மாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.